மரணத்திற்கு பின்னால ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை என்றால் மிகையாகாது. உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் போலியானது, தற்காலிகமானது. ஆனால் மர்மையில் உள்ள இன்பம், சந்தோஷம் நிரந்தரமானது. அதனால் அந்த வாழ்க்கையுடைய இன்பத்தை இவன் அடைய வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பிக் கொண்டே இருந்தான். ஆனால் நபிமார்களுடைய அந்த அறிவுரைகளை, புத்திமதிகளை மனிதன் கேட்காத நேரத்துல, அதை மதிக்காத நேரத்துல அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி தன்னுடைய அறிவு ஆற்றலை வைத்து நான் எப்படி நினைப்பேனோ நான் அப்படித்தான் வாழ்வேன் என்று மனிதன் அவனுடைய பிடிவாதத்தில் இருந்து அல்லாஹ்வை மறந்து அவனுடைய தூதுவர்களுடைய வழிகாட்டுதல்களை புறந்தள்ளி வாழ்ந்த நேரத்தில் தான் மனிதர்களை அல்லாஹ் பல வகையில சோதித்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல பல வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்கலாம். ஆரம்பத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், சூரா அன்ஆம்ல, وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَى أُمَمٍ مِّن قَبْلِكَ, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த பல சமூகத்தார்களுக்கு நாம் தூதுவர்களை அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த தூதுவர்களுடைய பேச்சை, அறிவுரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால فَأَخَذْنَاهُمْ بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَتَضَرَّعُونَ, நாம் அவர்களை வறுமையை கொண்டும் நோய்களை கொண்டும் அவர்களை பிடித்தோம். ஏன்? அவர்கள் மீண்டும் திருந்தி வருவதற்காக. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யல. فَلَوْلَا إِذْ جَاءَهُمْ بَأْسُنَا تَضَرَّعُوا وَلَكِنْ قَسَتْ قُلُوبُهُمْ وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ مَا كَانُوا يَعْمَلُونَ, நம்முடைய சோதனைகளும் வறுமையும் நோய்களும் வந்த நேரத்தில் அவர்கள் திருந்தி அவர்கள் மீண்டு வந்திருக்க கூடாதா என்றாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் நல்லது என்று ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டி அவர்களை வழிகெடுத்து விட்டான். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அனுப்பிய தூதுவர்களை, நம்முடைய அறிவுரைகளை, எச்சரிக்கைகளை அவர்கள் மதிக்காமல் மனம் போன போக்கில வாழ்ந்த நேரத்தில் எதை கொண்டு அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ அதை மறந்து அதை புறந்தள்ளி வாழ்ந்த நேரத்தில் எல்லா வஸ்துக்களுடைய வாசல்களையும் நாம் திறந்து கொடுத்தோம். நாம் கொடுத்ததை கொண்டு அவர்கள் ரொம்ப ஆனந்தத்துல, மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல மூழ்கி இருந்த வேளையில அஹதனாஹும் பக்தா, அவர்களை நாம் திடீர் என்று பிடித்து விட்டோம். ஃபைதாஹும் முப்லிசூன், அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறிவிட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான்.